ஹாய் வணக்கம், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நீங்கள் புதுவிதமான உணவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடிக்கடி வரும் இந்த சேனலோட அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா ரோட்டுக்கடை ஸ்டைலில் காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு காளான் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோசு நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் ஒரு ½ வெங்காயம் அதையும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை பேஸ்ட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அடுத்து உப்பு ஒரு 1½ டீஸ்பூன். அடுத்து ரெட் சில்லி பவுடர் ஒரு ½ டீஸ்பூன். அடுத்து சிக்கன் 65 மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அடுத்து கரம் மசாலா ஒரு ½ டீஸ்பூன். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு ½ கப்பு. அடுத்து அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன். அடுத்து மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வாட்டர்லாம் எதுவும் விட தேவையில்லை. ஏன்னா நமக்கு இந்த காளானும் முட்டைக்கோசுமே நல்லா வாட்டர் கன்சிஸ்டன்சி உள்ளது தான். அதனால் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா நம்ம வாட்டர் விடாமே நல்லா இப்போ வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ இதை நான் ஒரு கடலை எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் குட்டி குட்டியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்து அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் ஒரு ½ ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, ஒரு ½ டீஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆனது இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோ பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த கன்சிஸ்டன்ட்க்கு வந்துடும். இப்போ நமக்கு ரோட்டுக்கடை ஸ்டைலில் காளான் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.